வணக்கம் நண்பர்களே. இப்போ மீன் குழம்பு, கும்பலா மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் என்பதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டுக்கணும். அடுத்ததாக அடுத்து ஜீரகம் போட்டுக்கணும். அடுத்து வெங்காயம். நான் இப்போது என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தது. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். அப்புறம் பூண்டு 2 பூண்டு பல்ல போட்டுக்கணும். பச்சை மிளகாய் கீரி வச்சது ஒரு 4, இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நண்பர்களே, நல்லா வதக்கிய பிறகு நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக வதங்குற வரைக்கும் இதை கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக வதங்கிடுச்சு வெங்காயம். இது போதும். அதுக்கு பிறகு 2 தக்காளி, பெருசாக 2 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருங்க. அதில் போட்டு வதக்கி வச்சுருங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கணும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். வதங்கிக்கிட்டே இருங்க. இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், ஒரு 5 செகண்ட். இப்போ எவ்வளோ வெந்திருக்குன்னு திறந்து பார்ப்போம். பாருங்கள், அரைச்சிக்கும் தக்காளி வெங்காயமாக நல்லா வதங்கி வந்துருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் சிந்தி விட்டுருக்கோம், இல்லாட்டி அடி பிடிச்சி சீஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்ப்போம். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினத்தோட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கணும். எண்ணெயில் மிளகாத்தூள் வதங்குற மாதிரி வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் இந்த குழம்பு. அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம், 2 டீஸ்பூன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டா அந்த எண்ணெயிலே வதங்க விட்டோம். அது கூட கொஞ்சம் ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி அதை கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுவோம். பாருங்கள், அளவுக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். அதில் மூடி போட்டு கொதிக்க விடுவோம். 2 கொதி. 1 கிலோ கும்பலா மீன் எடுத்திருக்கேன்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்து அலசி தண்ணி விட்டு 2-3 தண்ணி விட்டு அலசிட்டு
அதுக்கு பிறகு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், மஞ்சத்தூள், புளி இதெல்லாம் சேர்த்து கலந்து அந்த தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த மீன். அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம், அந்த சாந்தெல்லாம் மிளகாய் சாந்து இதெல்லாம் மீனில் சாந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக வரும். இதோட கூட கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சுருக்கேன். இந்த குழம்பு கொதித்து வரும்போது தான் இந்த மீனை என்ன பண்ணணும், குழம்புல எடுத்து போடணும். ஓகேவா? பாருங்கள், இப்போ தான் குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு தான் நம்ம அந்த மீன் எடுத்து போடணும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் தான் இந்த மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போட போகிறோம் குழம்புல. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, கம்மியாக வச்சுக்கோங்க. மெதுவாக போடணும், இல்லாட்டி தெறிக்கும். குழம்பு வந்து தெறிச்சு வெளியில் வரும். அதனால் மெதுவாக 2 மீனாக 2 பீஸாக கூட எடுத்து போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மெதுவாக கிண்டி விடணும். மசாலையும் ஊற்றிக்கலாம். மீனுக்கு தகுந்தாற் போல் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மீனெல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் புளி ஊற்றணும். இப்போ கொஞ்சம் மூடி வைப்போமா, குழம்பு கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி கொதி வந்துருச்சா என்னன்னு. பாருங்கள், கொதி வந்துருச்சு. மீனை உடையாமல் இப்படி பார்ப்போம். அடுத்தாப்புல இப்போ தான் கரைசின லெமன் சைஸ் ஒரு புளி எடுத்து கரைசி இந்த குழம்போட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்தா தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் சேர்ந்த மாதிரி இதை இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். திரும்பவும் மூடி போட்டு ஒரு பொடி வர்ற அளவுக்கு மூடி போட்டு கொதிக்கும். நண்பர்களே, இப்போ மீன் கொதிச்சிருச்சா என்னன்னு பார்ப்போமா? பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. மீனாக நல்லா வெந்து இருக்குது. பாருங்கள், தெரியுதா? நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, எரிச்சா மீன் அப்படியே உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், நமக்கு எப்படி அப்படியே போட்ட மீன் போட்ட மாதிரி அப்படியே இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் சாப்பாட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்திருந்தாலும் கெஸ்ட்டு வந்திருந்தாலும் கூட இதை எடுத்து வச்சா நல்லா பவராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு வச்சாச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இறக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், கருவேப்பிலை 2 கொத்து கிள்ளி போட்டுக்கணும். 2 கொத்து இப்படி கிள்ளி தூவி விட்டுக்கணும். அப்போ தான் குழம்போட அந்த கவிச்சி வாடையெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். அது கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி வைக்கணும். மூடி வச்சிட்டோம்னா நெருப்பு எரிக்காமல் சிம்மில் போட்டோம். மூடி வச்சுட்டு நெருப்பு எரிக்கக்கூடாது, மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே கிடக்கட்டும் இந்த மீன் குழம்பு. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இறக்கி நம்ம பரிமாறலாம். பாருங்கள், இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். இது பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு ரெடி. கும்பலா மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், இந்த பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, தெரியுதுங்களா? எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன் குழம்பு, கும்பலா மீன் குழம்பு ரெடி. இனி போட்டு சாப்பிட்லாம்.
பாருப்பா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு. கும்பலா மீன் குழம்பு சூப்பர். இதுக்கு மேலே தண்ணியாக வைக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு தான் வைக்கணும். இந்த மீன் குழம்பு இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எப்படி செஞ்சேனோ அதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.